la! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. நம்ம சாப்பாடை பல்வேறு விஷயமா அதாவது நம்மளோட கெமிக்கலாக மாற்றி இந்த பக்கம் நீ இங்கே போ நீ அதை போ அப்படிங்கிறது பண்ணுது. அதில் ஏதாவது ஒரு சின்ன லீக்கேஜ் வந்துச்சுன்னு வச்சுங்க, சாப்பாடு உள்ளே போய்டும். அதுதான் ரொம்ப டேஞ்சரான விஷயம். கட்டை கிளென்ஸ் பண்ணிட்டாலே ஹார்மோனல் பேலன்ஸ் வரும். ஆனால் காலைல டாய்லெட் போனால் எப்படா ஹார்மோனல் பேலன்ஸ் ஆகும் அப்படின்னா, சாக்லேட் சாப்பிட்டா லவ் வருமா? வரும். லவ் ட்ரக் அப்படிம்பாங்க. அது இந்த காதல் உணர்வுக்கு நம்ம மூளையில் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் மாதிரியான ஒரு விஷயம். அதே சமயம் சாக்லேட்டை நம்ம அவாய்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா அதில் கொக்கோ பீன்ஸ் இருக்குது. கொக்கோ பீன்ஸ் ஒரியோ பிஸ்கெட் எடுத்துகிட்டு வருவாங்க, நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, எல்லாத்தையும், அதுவும் முக்கியமாக சாஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, ஜாம் எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு எல்லா லேபிளையும் படிக்க சொல்லுவேன். நிஜமாக சொன்னேன், ஒரு 8 வயசு குழந்தை என்கிட்ட வந்தது. அந்த குழந்தை கிட்டத்தட்ட 3 வருஷம் சாக்லேட்டே சாப்பிடுது. அவங்க ப்ரிசர்வேட்டிவே ஆட் பண்ணலாம், காஞ்சி போன ரொட்டியை கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஆனால் அதில் என்ன இருக்குது? சர்க்கரை, ரீஃபைண்ட் ஆயில், மைதா. இது 3ம் ஏதாவது ஒரு நன்மையை பண்ணுவோம். பிசிஓடிக்கும் மொபைல் ஃபோனுக்கும் சம்மந்தம் இருக்குது, நம்புவீங்களா? ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருப்ப. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் நியூட்ரிஷனல் சைக்காலஜிஸ்ட் கிருத்திகா தரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. வணக்கம். வணக்கம். சாப்பிட்ற விஷயங்களுக்கும் இப்போ நிறைய நம்ம சாப்பிட்றோம். அது வெஜ்ஜாக இருக்கட்டும், நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், எதர் சாக்லேட்ஸாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் ஐட்டம், இது எல்லாமே சாப்பிட்ற பொருளுக்கும் நம்மளோட ஹியூமன் ஃபீலிங்ஸுக்கும், எமோஷன்ஸுக்கும், ஹார்மோன்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரத்தமாக இருக்குது, தண்ணியாக இருக்குது, சதையாக இருக்குது, உடல் ஆர்கன்ஸாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு குழந்தை பிறந்து சாப்பாடு கொடுத்து தான் வளர்த்து நம்ம இன்றைக்கி நீங்களும் நானும் இருக்கோம். அதன் மூலமாக தான் எல்லா விஷயங்களும் நடக்குது. அப்படிங்கும்பொழுது ஹார்மோன் மட்டும் எங்கேருந்து வரப்போகுது உடம்பில்? முக்கியமாக இதில் கட் மைக்ரோபயோம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த கட் மைக்ரோபயோமுக்கும் ஹார்மோன்ஸுக்கும் மிக அதிகமாக சம்பந்தம் இருக்குது. அதை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. உண்மையில் இந்த சாப்பிடக்கூடிய விஷயங்களுக்கும் டைரக்டாக ஹார்மோன்ஸுக்கு அது ஒரு ரெஃப்ளெக்ட் கொடுக்குது, ஒரு கனெக்ட் இருக்குன்னா அது அப்படி ஏதாவது இருக்கா? நம்ம சாப்பாடு அப்படின்னா வாயில் எச்சல் வழியாக போய் யூசோஃபேகஸ் வழியாக போயிட்டு, அப்புறம் ஸ்டமக்கு, அதுக்கப்புறம் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், இதுக்கு நடுவில் லிவர், பேன்கிரியாஸ், இதுக்கு நடுவில் நம்மளோட கிளாண்ட்ஸு, இவ்வளோ விஷயங்களும் சாப்பாடு அதாவது கட் பேரியர் அப்படிம்போம். அதாவது நம்ம உணவு துகள் நம்மளோட உடம்புல கலக்காமல் இருக்கிறதுக்கு இந்த வழியாக மட்டும் போயிட்டு வெளில போயிடும். அப்போ அந்த உணவு துகளில் இருக்கிற எல்லா திங்ஸையும் ஏதோ ஒன்று அப்சர்வ் பண்ணுது. அந்த கட் லைனிங் தான் அதை அப்சர்வ் பண்ணி நம்ம சாப்பாடை பல்வேறு விஷயமாக, அதாவது நம்மளோட கெமிக்கலாக மாற்றி இந்த பக்கம் நீ இங்கே போ நீ அதை போ அப்படிங்கிறது பண்ணுது. அதில் ஏதாவது ஒரு சின்ன லீக்கேஜ் வந்துச்சுன்னு வச்சுங்க, சாப்பாடு உள்ளே போயிடும். கட் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஆட்டோ இம்யூனுக்கெல்லாம். ஏன்னா இந்த கட் லீக்கில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட சாப்பாடை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிடும். நம்மளை எதிர்த்து போராடக்கூடிய விஷயங்கள் நடந்துடும். அப்போது இந்த ஆட்டோ இம்யூன்னா ஹார்மோனல் பேஸ்டாகவும் வரும். ஸோ ஆட்டோ இம்யூன் நிறைய ஹார்மோனல் இஷ்யூ கட்னால தான் வருது. அது பலர் உணர்றது இல்லை. மேம், இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டாலுமே மாறி வரக்கூடிய உணவு கலாச்சாரம் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நோய்க்குமே ஒரு ஃபேக்டராக அதை வைக்கிறாங்க. இப்போ முக்கியமாக பார்த்தா ஃபர்டிலிட்டி இஷ்யூ. இப்போ ஃபர்டிலிட்டி இஷ்யூக்கும் ஃபுட் ஹேபிட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆண்களோட கவுண்ட்டை எடுப்போம், டெஸ்டிஸ்டோன் டெஸ்ட் எடுப்போம், பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுப்போம். கண்டிப்பாக ஒரு நல்ல டயட்டும் எக்ஸசைஸ் ரெஜியூம் பண்ணுறவங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்டும், எதுவுமே பண்ணாதவங்கள டெஸ்ட் ரிப்போர்ட்டும் இருக்குது. ஏன் டயட்டு இருந்து குழந்தைங்க பிறந்தவங்க எத்தனை ஸ்டோரிஸ் இருக்குது. ஈவன் நீங்கள் டயட் டாக்டர்ஸ்லாம் இன்டர்வியூ எடுங்க, அவங்களாமே பல்வேறு கதைகள் சொல்லுவாங்க. எங்கிட்டே ஒரு கிளைண்ட் குழந்தை இல்லாமல் டயட் எடுத்தப்புறம் குழந்தை பிறந்தவங்க இருக்காங்க. ஏன்னா குழந்தை பிறக்காததுக்கு நம்ம ஒரு காரணம்னு சொல்கிறோம். ஒன்று ஹார்மோனல் இஷ்யூஸ், பிசிஓடி போன்ற விஷயங்கள். அது அது இருந்தால் குழந்தை பிறக்காதனால அது ஒரு காரணி. அப்புறம் ஒபேசிட்டி,
இது எல்லாமே உங்களுக்கு டயட்னால தானே வருது. இப்போ அந்த டயட்டை சரி பண்ணும்போது குழந்தை பிறக்கும்னு சொல்லக்கூடாது, பிறக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். கண்டிப்பாக நம்மளோட இன்றைக்கி இன்ஃபர்டிலிட்டிக்கும் டயட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் டயட், எக்ஸசைஸ், ஸ்லீப்பு, நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கும் மிக மிக அதிக தொடர்பு இருக்குது. அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த காலத்தில் நீங்கள் வெயிலில் உழைப்பாங்க, விட்டமின் டி இருக்கும், உழைப்பு வந்து எல்லாத்தையும் நம்மளோட உணவை சரி பண்ணிகிட்டு இருந்தது. இன்றைக்கி உழைப்பும் இல்லாமல் அதீத உணவுனா சாய்ஸ் ஆஃப் ஃபுட்டு மிக அதிகம். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் எவ்வளோ காஃபி குடிச்சிருப்போம். நம்ம கிராமத்தில் இருந்தப்போ என்ன பண்ணியிருப்போம். ஸோ அந்த சாய்ஸ் ஆஃப் ஃபுட்டு தான் நம்மளை பிரச்சனைக்கு உள்ளாக்குது. மேம், இப்போது ஃபர்டிலிட்டிக்கும் டயட்டுக்கும் ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஃபுட் சார்ட் மாதிரியோ இல்லை எளிமையாக நம்ம வியூவர்ஸுக்கு வந்து புரிகிற மாதிரி ஏதாவது ஒரு சஜஷன் உங்களால் சொல்ல முடியுமா? இப்போ வந்து ஹார்மோனல் பேலன்ஸ் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு டிடாக்ஸ் டயட் அப்படிங்கிறத நான் வந்து என்னோட கிளைண்ட்ஸுக்கு என்னோட மேற்பார்வையில் கொடுக்குறேன். ஏன்னா அதில் வந்து சில விஷயங்கள் கலந்துருக்கும், அதை வந்து மேற்பார்வை இல்லாமல் கொடுக்கக்கூடாது. பொதுவாக ஹார்மோனல் பேலன்ஸ்க்கு அது நம்மளுக்கு இப்போ தேவை. ஆனால் பொதுவாகவே சின்ன குழந்தையிலேருந்தே ஒரு ஆரோக்கியமான டயட் அப்படின்னா 50% காய்கறி, 25% ஹோல் கார்பு, அதாவது முழுமையான கார்பு, 25% ப்ரோட்டீன். இதை சாப்பிட்டுட்டா நம்மளுக்கு எல்லா விட்டமின், கார்பு, ப்ரோட்டீன் 3 வேளையுமே கிடச்சிரும். நான் இட்லி தோசை தான் சாப்பிட்றேன் அப்படின்னா தோசையில் காய்கறியை போடுங்க, பக்கத்தில் பன்னீரை வைங்க, இல்லை சுண்டலை வைங்க. வெஜிடேரியனாக இருந்தால், நான்வெஜ்ஜாக இருந்தால் ஒரு 2 சிக்கன் பீஸோ, ஒரு 2 முட்டை எல்லாத்தையும் ஆக்சுவலி நான் என்ன சொல்வேன்னா, முட்டையோட பெஸ்ட்டு ப்ரோட்டீன் பவுடர் எதுவுமே கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச வீட்டில் 8000 ரூபாய்க்கெலாம் மாதம் ப்ரோட்டீன் பவுடர் வாங்குறாங்க. என்கிட்ட ஒரு ப்ரோட்டீன் கம்பெனி வந்தது, நம்ம வந்து கோடிக்கணக்கான, நீங்களும் வாங்க நம்ம ப்ரோட்டீன் பவுடரை பிரபலப்படுத்துவோம், கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் வரும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு 15 ரூபாய்க்கு முட்டை வாங்கினா போதும், ஒரு ஆளுக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடச்சிரும். முக்கியமாக நம்ம ப்ரோட்டீன்கிறத வந்து அதுவும் முக்கியமாக பெண்கள் கண்டுக்கிறதே இல்லை. ப்ரோட்டீன் மிக மிக அவசியம். பெண்கள் அனைவருமே முக்கியமாக 50 வயசுக்கு மேலே இந்த கருத்தரிக்கும் காலம், இந்த டயத்தில் ஒரு 3 முட்டையாவது 2 முட்டையாவது டெய்லி சாப்பிடணும். காலைல பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தோசை சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க. 25% தான் இல்லை மாவு சத்து இருக்கணும். ஒரே ஒரு இட்லி எடுங்க, இந்த பக்கம் சுண்டலை வைங்க, இல்லை முட்டையை வைங்க, இந்த பக்கம் நிறைய காய்கறி வைங்க, நிறைய சட்னியை வைங்க, கொத்தமல்லி சட்னி அப்படி வைங்க. தோசைனா நிறைய காய்கறி போட்டு அந்த பேலன்ஸ் பண்ணுங்கள். லஞ்சா ஒரே ஒரு கப் சாதம், நிறைய பொரியல், 50% பொரியல் ஆகிடுதா. ஒரு கப் சாதத்தில் 25%, அதுவும் பாசுமதி அரிசி, முழு அரிசிகள், ஃபைபர் உள்ள முழு அரிசிகள், இல்லை சிறுதானிய அரிசிகள், அது வைக்கலாம். இன்னொரு 25% ஒரு சிக்கன் பீஸோ, ஒரு மட்டன் பீஸோ, இல்லை மீன், முக்கியமாக மீன். வாரத்துக்கு 2 நாள் கண்டிப்பாக மீன் வேணும். அது இருந்தால் தான் ஒமேகா 3 கிடைக்கும். இந்த ஃப்ளாக்ஸீட்டில் ஒமேகா 3 இருக்குது, இந்த வெஜிடேரியன்லாம் சொல்லுவாங்க, அதில் இருக்குங்கிறத விட ஒமேகா 3 அவங்க மீன் எண்ணெய் மாத்திரையை போட்டுக்கலாம். இல்லாட்டி டெய்லி இவ்வளோ ஃப்ளாக்ஸீட் போடணும், இவ்வளோ சியா சீட்ஸ் போடணும் அப்படின்லாம் அளவு இருக்குது. அடுத்து நைட்டு அப்படின்னு சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க. ஒரு ரொட்டி தான் நீங்கள் சாப்பிட்றீங்க, நைட்டு ஒரு சப்பாத்தி சாப்பிட்னா ஒரே ஒரு அதை கம்பு ரொட்டி சாப்பிட்லாம், இல்லை உப்புமா, மில்லட் உப்புமா சாப்பிட்லாம். இப்போ மில்லட் உப்புமாவை கிச்சடியாக பண்ணிங்கன்னா இவ்வளோ காய்கறி அதில் போடுங்க, 2 ஸ்பூன் மில்லட்டை போடுங்க, அதை ஒரு கிச்சடியாவோ உப்புமாவோ பண்ணுங்கள், அதில் சட்னியை போடுங்க, பக்கத்தில் ஒரு சின்னதாக ப்ரோட்டீன். அது நிலக்கல்ல கூட சாப்பிட்லாம். பி ப்ரோட்டீன்பாங்க, பிஇ, அதாவது பட்டாணியை தான் ப்ரோட்டீன் பவுடராக கொடுக்குறாங்க, வேன்னு சொல்கிறாங்க. பனீரை வந்து தண்ணீர் தான் ப்ரோட்டீனாக கொடுக்குறாங்க. வீட்டில் அந்த பனீரை சாப்பிட்டு போங்க. ஸ்நாக்ஸ் வேணுமா ப்ரோட்டீனுக்கு வந்து பட்டாணி, கொண்டைக்கடலை, இதெல்லாம் நம்ம நிலக்கல்லையே தான் நம்ம பெருசாக பேசுகிறோம். பட்டாணி போன்ற நல்ல விஷயங்களை நம்ம பேசுகிறது இல்லை. பட்டாணி, கொண்டைக்கடலையெல்லாம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். அது மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம, எனக்கு சின்ன வயசுலலாம் எனக்கு அந்த 10 பைசாவுக்கு பட்டாணி பாக்கெட் கொடுப்பாங்க. நான் பஸ்ஸில் போகிறப்ப அந்த 10 பைசா பாக்கெட்டில் வந்து 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு அந்த 10 பைசா பாக்கெட்டில் ஓட்டிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் இருந்தது. இன்றைக்கி பாருங்கள், பஜ்ஜி, பகோடா, அது இது அப்படின்னு நம்ம பப்ஸு, வெறும் மைதா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த்தியாக பேலன்ஸ்டாக சாப்பிட்டாலே ஆல்மோஸ்ட் நம்ம ஆரோக்கியமாகிடும். அப்புறம் மினிமம் 10,000 ஸ்டெப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியம் காலைல டாய்லெட் போகிறது. காலைல நல்லா ஒரு 1/2 லிட்டரு 3/4 லிட்டரு வெந்நீர் குடிச்சிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட ஆளுக்கும் டாய்லெட் போயிடும். கட்டை கிளென்ஸ் பண்ணிட்டாலே ஹார்மோனல் பேலன்ஸ் வரும். என்னடா அது ஆட்டோ கண்ணாடி வச்சா எப்படி திருப்பி ஓடுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் காலைல டாய்லெட் போனால் எப்படா ஹார்மோனல் பேலன்ஸ் ஆகும் அப்படின்னா, கட்டில் உங்களோட கழிவு தேங்கும்போது உங்களோட ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கப்படும். ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படும்போது, அதாவது அதிகமாக சொல்லும்,
அது பாதிக்கப்படும் பொழுது அது சம்மந்தப்பட்ட ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளோட யூட்ரஸ் தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டு அதனால் கூட நம்மளுக்கு பிசிஓடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று முக்கியமாக ஹார்மோன்ஸுக்கு முக்கிய ஹார்மோன் இஷ்யூக்கு முக்கிய காரணம் ஸ்ட்ரெஸ். திருப்பி அதே பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஹார்மோனுக்கு என்ன சம்மந்தம்? கார்டிசால் ஜாஸ்தியாக இருந்தா, அட்ரினலின் ஜாஸ்தியாக இருந்தா அதனால் பிரச்சனையாக நினைப்பாங்க. இன்னொன்று வந்து கட் பிரெயின் ஆக்சிஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. கட்டு நம்மளோட வயிறுங்கிறது 2வது பிரெயின். இஎன்எஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 100 மில்லியன் செல்கள் நம்ம வயிற்றில் பிரெயின் செல்கள் மாதிரியே கட் செல்கள் உண்டு. அதுவும் நம்மளை 2வது, நீங்கள் டக்குன்னு பயம் வந்தால் என்ன ஆகும்? நம்மளுக்கு வயிற்ற கலக்கும். ஏன் வயிற்ற கலக்குது? கிட்டத்தட்ட இது பிரெயினோட ஆக்ஷனை நிறைய விஷயங்கள் இதுவும் செய்யும் கட்டும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இஎன்எஸ் அது இது எல்லாமே சேர்ந்து ஹார்மோனல் எஃபெக்ட் கொடுக்கும். கட் ஒய் ஆக்சிஸு, இந்த வேகஸ் நவ்வாங்க, அந்த வேகஸ் நவ் வந்து எல்லா கிளான்ஸையும் வந்து இது பண்ணும். இதெல்லாம் நீங்கள் அந்த சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்க்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம், தண்ணி, டாய்லெட் போகிறது, முக்கியமாக டாய்லெட் போகிறத யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஒழுங்காக காலைல டாய்லெட் போனாலே பாதி ஹார்மோன் பிரச்சனை சரியாயிடும்னு நான் வந்து சொல்கிறேன், ஓப்பனாகவே சொல்லுவேன். காலைல ஒழுங்காக டாய்லெட் போகிறவங்களுக்கு பிரச்சனை வராது. இன்னொன்று கான்ஸ்டிபேஷன், அதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே நம்ம நல்லாயிருப்போம். இது வந்து ஒரு ஹோல்சம் விஷயம். இதில் நம்ம பேசக்கூடியது வந்து மணிக்கணக்காக அவ்வளோ இருக்குது. சாக்லேட் சாப்பிட்டா லவ் வருமா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. உண்மையிலேயே அந்த மகத்துவம் வந்து சாக்லேட்டுக்கு இருக்கா? வரும், ஆனால் வராது. இது என்னடா அது இப்படி ஒரு பதில் இருக்குது அப்படின்னா, அதில் வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு PEE ஃபென்டலைமைன் அப்படின்னு ஒரு லவ் ட்ரக் அப்படிம்பாங்க. அது வந்து இந்த காதல் உணர்வுக்கு நம்ம மூளையில் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் மாதிரியான ஒரு விஷயம். அது சுரந்துது அப்படின்னா நம்மளுக்கு காதல் வந்துடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு அர்த்தம். இல்லாட்டி காதலர்களுக்கு அது அதிகமாக இருக்கும். அது வந்து நார்ஃபினமைன் அது அந்த மாதிரியான விஷயங்களை தூண்டும், டோப்பமைனை தூண்டும், இதெல்லாம் தூண்டும். டோப்பமைன்கிறது எல்லாருக்குமே ஒரு, நீங்கள் இன்ஸ்டா பார்த்தாலே டோப்பமைன் வரும். ஏன்னா திருப்பி திருப்பி நீங்கள் செய்ய வைக்கிற ஒரு உணர்ச்சி அதிகப்படுத்துகிற ஒரு வேகத்தை கொடுக்கக்கூடியது தான் டோப்பமைன். காபா அப்படிங்கிறது வந்து நம்மளோட கட்டு சரியாக இருக்கணும். செரோட்டனின் அப்படின்னு ஒன்று இருக்குது. செரோட்டனின்ங்கிறது நம்மளோட ஹாப்பி ஹார்மோன். நம்ம கட்டு சரியாக இருந்தால் தான் செரோட்டனின் சரியாக இருக்கும். இல்லாட்டி நம்ப மாட்டாங்க, 95% செரோட்டனின் வந்து வயிற்றில் தான் சுரக்குது, கட்டில் தான் சுரக்குது. அது வேண்டாம். இப்போ நம்ம பிக்கு வருவோம். இந்த பி இருக்குல்ல, PEEA அந்த விஷயம் இருக்குல்ல, அது சாக்லேட்டில் இருக்கதா ஒருத்தர் கிளைம் பண்ணிட்டார். கிளைம் பண்ணி சாக்லேட் தான் லவ்வுக்கு காரணம். நீங்கள் சாக்லேட் வாங்கி கொடுத்தா ஒரு சாக்லேட் தயாரிப்பாளர் என்ன பண்ணுவார்? அதில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்த்து அதில் ஏதோ ஒரு துளி இது இருக்கும் இல்லையா, PEE இருக்குது, நான் அதனால் வந்து எல்லாரும் அதை சாப்பிடுங்க உங்களுக்கு லவ் வந்துடும் அப்படின்னு கலப்பி கொடுத்து அதை வந்து ஒவ்வொரு இப்போ இது இருக்குல்லங்க, அச்சய தேதியை இருக்குல்ல, அச்சய தேதியை தங்கம் வாங்கினவங்க எல்லாரும் எண்ணத்தில் வாங்குகிறோம், தங்கம் பெருகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி சாக்லேட் லவ் ட்ரக்குங்கிற மாதிரி ஒரு பாப்புலர் ஹிஸ்ட்ரி. இந்த அதுமாரி பச்சை புடவை வந்ததில்ல, எல்லாரும் தங்கச்சிக்கு பச்சை புடவை கொடுங்க குடும்பம் நல்லாயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த இது இருக்குது. இந்த லவ் ட்ரக் இருக்குது சாக்லேட்டில், அந்த கண்டென்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் சாக்லேட் சாப்பிடுங்க லவ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பரப்பி விட்டுட்டேன். அது நல்லா பற்றிக்கிச்சு. உடனே சாக்லேட் சாப்பிட்டா லவ் வரும், சாக்லேட் சாப்பிட்டா லவ் வரும். நம்மளுக்கு ஏதோ ஒரு காரணம் வரும். உண்மையை சொன்னால் சாக்லேட் ஜாஸ்தி சாப்பிட்டா டயபெட்டிக் தான் வரும். அதே சமயம் சாக்லேட்டை நம்ம அவாய்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா அதில் கொக்கோ பீன்ஸ் இருக்குது. கொக்கோ பீன்ஸ் வந்து டார்க் சாக்லேட் வந்து நம்மளோட ஃப்ளாவனாய்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஃப்ளாவனாய்ட்ஸ் வந்து நம்மளை ஆன்டி ஆக்சிடென்ட், அந்த கலர், அதாவது விட்டமின் பி அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயம். அது வந்து என்ன பண்ணோன்னா நம்ம பாடியில் இருக்கிற ஏஜிங் பண்ணக்கூடிய ஆன்டி ரேடிக்கல்ஸை வந்து கம்மி பண்ணிடும், அதை ரொம்ப கம்மி பண்ணும். அந்த கம்மி பண்ணுற விஷயத்தை வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டு ஃப்ளாவனாய்ட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் இதை வந்து நம்மளோட உள்ளே இருக்கிற விஷயங்களை, அதாவது வயசாகக்கூடிய விஷயங்களை கம்மி பண்ணக்கூடிய விஷயம் நம்மளோட டார்க் சாக்லேட் இருக்குது. மில்க் சாக்லேட்டாக கிடையாது. ஆனால் சாக்லேட்டில் கலக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது இந்த ப்ரிசர்வேட்டிவ் ரொம்ப ரொம்ப கெடுதல். அந்த நீங்கள் சாக்லேட் எந்த சாக்லேட் சாப்பிட்டா லவ் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எது பிரபல விளம்பரம்? எது வழக்கமாக ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, க்ளோஸ் மை ஐஸ் அப்படின்னு, அந்த சாக்லேட் தான் அப்படியே கைக்கு போகும், ஆடி போகும். ஆனால்
நீங்கள் ஒரு சாக்லேட்டு அப்படியே நெகிழ்ச்சி தன்மையோட எப்படி 6 மாதம்லாம் இருக்கு, உருகாமையும் இருக்குது, ஆனால் சாப்பிட்டா உருகுது. எப்படி இந்த நெகிழ்ச்சி தன்மையோட இருக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் கலந்துருப்பாங்க. அந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே நல்லது கிடையாது. நம்ம நிஜமாகவே போன தடவை நம்ம பேசின மாதிரி நிஜமாகவே சாக்லேட் சாப்பிட்ணுன்னா வீட்டில் கோகோ பவுடர் வாங்கி டார்க் சாக்லேட் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த குழந்தைங்களுக்கு கம், அந்த ஜெல்லு அதெல்லாம் தயாரிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் பிரெயினுக்கே ரொம்ப அஃபெக்ட், ரொம்ப ரொம்ப கெடுதல். அந்த கலர் பண்ணி அந்த ஜெல்லி மாதிரி தயாரிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து நிறைய ஆட்டிசம் இஷ்யூஸ் இதெல்லாம் வரத்துக்கு இது காரணம் அப்படிங்கிறாங்க. ஸோ சாக்லேட்டில் லவ் ட்ரக் இருக்கிறதுனால லவ் வராது. லவ் வரப்போ சாக்லேட் சாப்பிட்டா சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த சாக்லேட் சாப்பிட்றதுக்கும் பெண்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிசிஓடி ப்ராப்ளத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏன்னா நிறைய விஷயங்கள் அப்படி பேசுகிறாங்க, அதெல்லாம் உண்மையா? உண்மைதான். ஏன்னா சாக்லேட்டில் ப்ரிசர்வேட்டிவ் அதிகம், சுகர் உண்டு, சுகர் கண்டென்ட். அதுவும் மில்க் சாக்லேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எம்யூலிஃபையர், அந்த சாலிடிஃபையிங் ஏஜென்ட், அந்த மாதிரி இந்த வாயில் நுழையாத அத்தனை நம்பர்லாம் போட்டிருப்பாங்க. அது ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு இது ரொம்ப முக்கியமாக மீடியாவுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். எங்கிட்ட இப்போ சாக்லேட் பேப்பர் இல்லை, இருந்ததுன்னா நான் அடுத்த தடவை அதை எடுத்துகிட்டு வந்து நான் சொல்கிறேன். இன்க்ரீடியன்ஸை படிக்கணும். நம்ம என்னென்னமோ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் உலகத்தில். அதில் என்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறோம், இதில் என்ன இருக்குது ஆராய்ச்சி பண்ணோம், என்ன பண்ணுறோம். ஆனால் டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டை இப்போ நான் வந்து ப்ரோக்ராம்லாம் பண்ணுறப்ப கிட்ஸுக்குன்னு ப்ரோக்ராம் பண்ணுறேன். கிட்ஸு ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு டே வந்தோடனே அவங்க வீட்டில் என்னென்ன ஃபுட்டு இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு பேக்கெட்டில் எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். பேக்கெட்டில் எடுத்துகிட்டு வர சொன்னோன்னே ஒரியோ பிஸ்கெட் எடுத்துகிட்டு வருவாங்க, நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, எல்லாத்தையும், அதுவும் முக்கியமாக சாஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, ஜாம் எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து எல்லா லேபிளையும் படிக்க சொல்லுவேன். நான் வந்து அதை ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஒவ்வொரு லேபிளையும் படித்து அதை பற்றி கூகுளில் நீங்கள் போய் படிங்க. இந்த நம்பர் போட்ட எம்யூலிஃபையர் என்ன பண்ணும், திக்கனிங் ஏஜென்ட் என்ன பண்ணும், கலரிங் ஏஜென்ட் என்ன பண்ணும், பர்மிட்டட் ஃப்ளேவர்ஸுங்கிறாங்களே, ஒரு சொட்டு விஷம், பர்மிட்டட் ஃப்ளேவர்ஸ், பர்மிட்டட் ஏஜென்ட்ஸ், பர்மிட்டட் இதுங்கிறது ஒரு சொட்டு விஷம் என்னத்தை செய்யும்? ஒரு சொட்டு விஷம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக விஷத்தை ரொப்பி வச்சுருக்கோம். அவ்வளோ பேக்கெட் ஃபுட்டு, சாஸு, ஜாமு, அது இது அப்படின்னு. ஸோ அந்த பசங்களை படிக்க வைக்கும்போது நிஜமாக சொல்கிறேன், ஒரு 8 வயசு குழந்தை என்கிட்ட வந்தது. அந்த குழந்தை கிட்டத்தட்ட 3 வருஷம் சாக்லேட்டே சாப்பிடல. அதுக்கப்புறம் பர்த்டேக்கு 1-2 எடுத்ததை தவிர்த்து பழைய சாக்லேட் ஹேபிட் சுத்தமாக விட்டுடுச்சு. ஏன் அப்படின்னா அந்த லேபிள் ரீடிங். அந்த லேபிளை நம்ம படிச்சிட்டோன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த லேபிள் ரீடிங் பற்றி நான் அவேர்னஸ் ஒரு 8 வயசு ஆனாலேயே அந்த குழந்தைங்களுக்கு எப்படி ரோடு சிக்னல் நம்ம கற்றுக் கொடுக்குறோமோ, நம்ம உடம்புக்குள்ளே போகிற ஃபுட்டு அது என்னன்னு கூட ஒரு அறிவை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்காட்டி என்னத்தை தான் சொல்லித்தரப்போகிறோம். இதெல்லாம் ஸ்கூல்லேயே சொல்லித்தர வேண்டிய ஒரு பாடம், அடிப்படை பாடம். உனக்கு இந்த ப்ரிசர்வேட்டிவ்னா என்ன பண்ணும், மொத்தமே எத்தனை இருக்க போகுது, ஒரு 30-40 இருக்க போகுது, அதுக்கு மேலே இல்லை. அந்த குழந்தைங்கள கூகுளில் போய் அவங்களே தேட சொல்லுவேன். நான் வந்து நம்ம போய் திணிக்கக்கூடாது, அவங்களே தேடி கண்டுபிடிக்கும்பொழுது அது ஒரு கேமாக பண்ணும்பொழுது அந்த குழந்தைங்க சாக்லேட் சாப்பிட்றது, பிஸ்கெட் சாப்பிட்றது. பிஸ்கெட்டில் என்ன இருக்குது நீங்களே சொல்லுங்கள், பிஸ்கெட்டில் என்ன இருக்குது? கோதுமைன்பாங்க. கோதுமை, அப்புறம் மோஸ்ட்லி மைதா, கோதுமை மிக்சர். அப்புறம் என்ன, அது கெட்டு போகாமல் இருக்க கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கோதுமையை வந்து அவங்க அதை என்ன சொல்கிறது, மாவாக கரைச்சி அதை வந்து சாலிடிஃபை பண்ணி அப்புறமா நமக்கு வந்து பேக்கெட் பண்ணுறப்ப அதில் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் ஆட் பண்ணுறாங்க இல்லையா? சரி, அவங்க ப்ரிசர்வேட்டிவே ஆட் பண்ணலாம், காஞ்சி போன ரொட்டியை கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஆனால் அதில் என்ன இருக்குது, சர்க்கரை, ரீஃபைண்ட் ஆயில், மைதா. இது 3ம் ஏதாவது ஒரு நன்மையை பண்ணுமா? ஆனால் உடம்பு சரியில்லைன்னா பிஸ்கெட் சாப்பிடுங்க. வீட்டுக்கு போனால் பிஸ்கெட்டை வைக்க எத்தனையோ கிளாஸ் கப்பு குடிச்சா அதுக்கு சத்து இருக்கு. பாலை நேரம் குடிச்சிட வேண்டியதானே. பால் பிஸ்கெட்டை போட்டு தான் பாலை குடிக்கணுமா? தேவையே இல்லை. வெறும் சர்க்கரை 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 சர்க்கரை. நாங்கள் அதை போட்டு பொங்கலே வைப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட்டில் என்ன இருக்குது, நூடுல்ஸில் என்ன இருக்குது, சாஸில் என்ன இருக்குது, ஜாமில் என்ன இருக்குது, குழந்தைங்களை படிக்க வைங்க, அந்த அவேர்னஸை கொடுங்க. இந்த குழந்தைங்களுக்கு இது சொல்கிறப்ப டீனேஜ் சாக்லேட் சாப்பிட்டா என்ன ஆகும், நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸாக அதை எப்படி டிஸ்டர்ப் பண்ணும், ப்ரிசர்வேட்டிவ் நம்மளோட ஹார்மோனை நம்ம கட்டை எப்படி பிரச்சனை பண்ணும். நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணி அதை சுரண்டிக்கிட்டே இருக்கும், நல்லா இருக்க கட்டை, அது லீக்கி கட்டாக மாறுது. லீக்கி கட்டாக மாறப்ப கண்டிப்பாக ஹார்மோனல் இஷ்யூஸ் வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் பிசிஓடி பற்றி சொன்னீங்க இல்லையா, பிசிஓடிக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப சம்மந்தம் இருக்குது. பசங்களை போட்டு நம்ம
தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கோம். அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணவே தெரியல. இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் சொல்லக்கூடாது, ரேட் கூட ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கும்பொழுது நம்மளுக்கு தெரியும் பிரபல இதெல்லாம் கூட நடக்குது. எவ்வளோ வசதி, எவ்வளோ காசு, எவ்வளோ பிரபலத்தன்மை, அவங்களுக்கு கூட ஒரு சூசைடல் டெண்டன்சி வருது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். பிசிஓடி எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அந்தளவுக்கு டீனேஜில் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபுட் ஹேபிட் மோசமாக இருக்குது, தூக்கம் அடுத்து. பிசிஓடிக்கும் மொபைல் ஃபோனுக்கும் சம்மந்தம் இருக்குது, நம்புவீங்களா? ஸ்க்ரீனிங் டைம் அதிகமாக இருக்கிறதுனால. ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருப்ப இதில் வந்து இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட இந்த பிக்சல் எடுத்திங்கன்னா ரொம்ப கிளாரிட்டி வர வர இந்த பிக்சல் ஜாஸ்தி. இந்த பிக்சலை வந்து கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் எக்ஸ்பர்ட்ஸ் இது ஒரு 5000-10,000 சூரியனுக்கு ஈக்குவலான விஷயத்த கண்ணு கிட்ட கொடுக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கண்ணை இந்த வெளிச்சம் கண்ணுக்குள்ளே போகுது. கண்ணுக்குள்ளே போனோன்னா அந்த கண் என்ன பண்ணுது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு சூரிய வெளிச்சம் இன்னும் இருட்டலை அப்படின்னு நினச்சி நம்ம தூக்கத்தில் இருக்கல இந்த மெலோட்டனின் அது இது சுரக்கிறதெல்லாம் நிப்பாட்டிடும். தூங்கணும்னு எப்போ நம்ம உடம்புக்கு தெரியும்? எல்லாம் இருட்டணும், நம்ம பெட் டைம் அப்படிங்கிறது நமக்கு உணரணும் இல்லையா? அந்த ஹேபிச்சுவல் இருட்டு எல்லாம் வந்தால் தான் தூங்குவோம். இப்போ ஃபாரின்லேருந்து இங்கே வராங்க, அவங்க ஏன் தூங்க மாட்டேங்கிறாங்க? பகலில் தூங்குறாங்க, ராத்திரி ஏன் தூங்க மாட்டேங்கிறாங்க? பாடி கிளாக். நம்மளோட பாடி கிளாக் வந்து இங்கே சிஸ்டமில் இருக்குது. அந்த கிளாக் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ஹார்மோனல் லெவல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த சூரியன் உள்ளே போனோன்னே, அதாவது மொபைல் ஃபோன் சூரிய வெளிச்சம் உள்ளே போனோன்னே, அதுவும் சூரியன் பக்கத்துலேயே வச்சுருக்கோம், போனோடனே அது என்ன சிக்னல் கொடுக்குதுன்னா, இன்னும் சூரியன் மழையில் நீ முழிச்சிட்ருங்க. நீங்கள் நடுராத்திரியில் ஏந்துக்கிறீங்க, மொபைலை ஒரு 2 நிமிஷம் பார்த்தா என்ன தூக்கமே போயிடும், அதுக்கப்புறம் தூங்க மாட்டோம். அப்போது என்ன ஆகுதுன்னா அந்த பாடி கிளாக் சிஸ்டம் போகும்போது நம்மளோட மெலோட்டனின் காலையில் கார்டிசால் இப்படி வந்து நம்மளுக்கு 24 மணி நேரமும் நம்மளோட ஹார்மோனல் எப்படின்னா நீங்கள் 10 மணிக்கு ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, ஆனால் நைட்டு தூங்காமல் இப்போ இன்றைக்கி நேற்று ட்ரெயினில் நான் தூங்கலை, காலையில் எப்படி தூங்கி வெஞ்சேன்னு கேளுங்க, அப்படி தூங்கி வெஞ்சிருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, என்னோட செக்ரியேஷன்லாம் மாறுது. பகலில் என்ன பண்ணுறேன், உடனே ஒரு தூக்கம் வராமல் இருக்க ஒரு காஃபியை குடிக்கிறேன், அதனால ஹெல்த்தும் போகுது, நைட்டு திருப்பி முழிக்கிறேன். இந்த மாதிரி மொபைல் ஃபோன்னால் பிசிஓடி அதிகமாகுது. இது நிறைய பேர் சொல்கிறது இல்லை. மொபைல் ஃபோனுக்கும் பிசிஓடிக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறது இல்லை. இன்ஸ்டாக்கும் பிசிஓடிக்கும் சம்மந்தம் இருக்குது. இன்ஸ்டா பார்த்து பிசிஓடிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்ஸ்டா பார்க்க நிப்பாட்டினாலே பிசிஓடி ட்ரீட்மெண்ட் தான். ரத்தில சுருக்கமாக பெண்களுக்கு சாக்லேட் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்னென்ன? ப்ரீ டயபெட்டிக் அப்படிம்போம். ப்ரீ டயபெட்டிக் வந்து சுகர் ஜாஸ்தி சாப்பிட்டா வரும், அது வந்து சாக்லேட்னால இருக்குது. அந்த மாதிரி எமில்சிஃபையர் அந்த ஏஜென்சி அதெல்லாம் கலக்கக்கூடிய சாக்லேட்ஸ் இருக்குது. ப்ரிசர்வேட்டிவ் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தொடர்ந்து என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றதுனால எதுவும் ஆகிடாது. என்றைக்கோ ஒரு நாள் எல்லாருமே என்ஜாய் பண்ண வேண்டியதான், எதுவும் வேண்டாம்னு நான் சொல்லலை. டெய்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின் சாக்லேட்னு ஒன்று கொண்டு வந்து அந்த ஃபாரின் இப்போலாம் எல்லாரும் ஃபாரின் போகிறாங்க, டெய்லி சாக்லேட் வாங்கிட்டு வராங்க. எல்லார் வீட்லேயும் மாதம் ஃபாரின் சாக்லேட்னு இவ்வளோ வச்சுருக்காங்க. அந்த ஃபாரின் சாக்லேட் சாப்பிட்றேன், அந்த சாக்லேட் சாப்பிட்றேன், இந்த சாக்லேட் சாப்பிட்றேன்னு, அதுவும் அந்த கம்மீஸ்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் அவ்வளோ கெடுதல், பிரெயினுக்கே கெடுதல். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஹார்மோனல் டிஸ்டர்ப்ஷன் வரும், ஆக்னி வரும், அந்த பருக்கள் ஜாஸ்தியாகும், நம்ம ஸ்கின் இஷ்யூஸ் வரும். நிறைய பேர் ஸ்கின் இஷ்யூ, பொன் குழந்தைங்களுக்கு ஸ்கின் ரொம்ப முக்கியம். சாக்லேட் சாப்பிட்டா ஸ்கின் இஷ்யூஸ் பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் சாப்பிடும்பொழுது என்றைக்கோ ஒரு நாள் ஜாலியாக சாப்பிட்றத டே டு டே சாப்பிட்றதா மாற்றிக்காமல் இருக்கிறது பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய விஷயங்கள் சாக்லேட் சம்மந்தப்பட்டும் பெண்கள் உடல்நலம் சார்ந்தும் நிறைய விஷயங்கள் சாக்லேட் சம்மந்தப்பட்டும் பெண்களுடைய உடல்நலம் சார்ந்தும் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. மிக்க நன்றி. Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand.